எதுலேயுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. கான்ஸ்பிரசி அப்புறம் பேசுவோம். நீங்கள் கேட்குற கேள்வியுடைய விடையின் வடிவம் வந்து கான்ஸ்பிரசிக்கு தான் வரும். ஏன்னா இப்படி எதிர்ப்பவர்கள், இப்படி களத்தில் நிற்பவர்கள் எல்லோரும் கொல்லப்படுவ மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்திடுவாங்களா? இப்போ தனக்கு பிடிக்காதவங்களை வந்து கொண்டுடலாம் அப்படின்னா, அப்படி கொல்லப்படும் வழிமுறையை மக்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சுன்னா இது நடக்காது. யதார்த்தத்தில் இதுக்கு யார் பொறுப்பேற்க போறீங்க? இப்போ அஜித் பவார் ஒரு டெபுட்டி சிஎம் போய் கிராஷ் ஆயிருக்கு, பொறுப்பு யாரு ஏற்பா? அதை பத்தி பேசினா கவலையான நேரத்தில் என்ன பேசுறான் பாரு, ஐயோ ஐயோ தேச துரோகி, இந்த நேரத்தில் என்ன முக்கியம், நம்ம தேசத்து பின்னால் நிற்கணும், நம்ம என்ன அஜித் பவார் கொடுப்போம், அதெல்லாம் அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும். இது யூஸ்வலா வந்து விமான போக்குவரத்துல விபத்து நடக்கிறது யதார்த்தம் தான்ப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோமா இல்லையா? நம்ம இப்போ இந்த முறை திடீர்னு வந்து நாங்கள் தனிச்சே நின்றுக்கிறோம் அப்படின்னு நின்றால் அது ஒரு மேபி ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், தெரியல என்னன்னு. திரும்ப அவங்க தாய் வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததாகலாம் வந்து செய்திகள் பரவக்கூடிய சூழ்நிலையில தான் இதன் மேலே வந்து ஒரு சதி பிரச்சனை இருக்கும். ஏன்னா மகாராஷ்டிரா வந்து முக்கியமானது இல்லையா, மேன்செஸ்டராக இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு ஜிஎஸ்டியில் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு அரசியல் பழிவாங்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஏன் வலுப்பெறுது அப்படின்னா, இன்னைக்கு விபத்துகள் சர்வசாதாரணமாகி போச்சு. அப்போ சர்வசாதாரணமாக அது ஆனதா அல்லது வேண்டுமென்றே சர்வசாதாரணமாக அதை ஆக்கி விட்டீர்கள் அவங்களை வேண்டப்படாதவங்களாம் எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்குது. உங்களை உள்ள இழுக்கு பார்க்குறாரா அப்படின்னு விஜய் நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் என்னென்ன ஸ்டெப் விஜய் எடுத்ததாக நீங்கள் செய்தியாக கூட கேள்விப்பட்டீங்க? ஆக்கப்பூர்வமாக வேணாம், காங்கிரஸ் நிர்வாகிகள் எடுக்கிறாங்களா? அதுக்கு விஜய் நான் கேட்குறது விஜய். நான் அதுக்கு தான் எல்லாத்தையும் விட உச்சபட்சமாக ஒன்று சொல்லிட்டேன். இவருக்கு ஆதரவாக ட்வீட் போட்ட எடப்பாடி விட்டுருங்க, இவங்கெல்லாம் கூட ஸ்டேட்டில் இருந்தவங்க, நம்ம முதல்வர் போட்டார், எங்களுடைய தலைவர், தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர், அவரே ட்வீட் போடுறாரு இது தப்புன்னு. அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்திருந்தால் கூட அது கூட்டணிக்கு விஜய் தயாராகிறாரு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வாஸ்தவமா ஒரு லாயக்கா இருந்திருக்கும். அதை கூட செய்யலையே அவரு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்திருக்கிறாரு. சரத்பவார் கட்சியிலிருந்து அந்த பிரிவு ஏற்பட்டு தனி கட்சியை துவங்கினார் என்சிபி. இப்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். உள்ளாட்சி தேர்தலில் கூட தனித்து தான் தேர்தல் சந்திச்சார். இன்றைக்கு அந்த விபத்து வந்து மரணம் அடைந்திருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்கள் உலா வருது. அந்த விமான விபத்து குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அஜித் பவார் அவருடைய குடும்பத்தினர், அவரை இழந்து வாடும் அவருடைய தொண்டர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல், மிக பெரிய மனவேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் அதே நேரம் இந்த தேசம் வந்து எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சுன்னா, தேர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி அட் ஆல். எதுலேயுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. கான்ஸ்பிரசி அப்புறம் பேசுவோம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியுடைய விடையின் வடிவம் வந்து கான்ஸ்பிரசிக்கு தான் வரும். ஏன்னா இப்படி எதிர்ப்பவர்கள், இப்படி களத்தில் நிற்பவர்கள் எல்லோரும் கொல்லப்படுவ மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமே, இதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. முதல்ல அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ தனக்கு பிடிக்காதவங்களை வந்து கொண்டுடலாம் அப்படின்னா, அப்படி கொல்லப்படும் வழிமுறையை மக்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சுன்னா இது நடக்காது. யதார்த்தத்தில் அப்படி இல்லை. இது யூஸ்வலாக நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, அதில் ஒன்றா இவரும் போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இந்த அக்கௌண்டபிலிட்டியே கேட்காம இருக்காங்களே. எது நடந்தாலும் உடனே வந்து பாகிஸ்தான் சாதின்றுவான், எது நடந்தாலும் உடனே பக்கத்தில் மசூதி இருந்துச்சு அங்கேருந்து தான் வந்தாங்கன்றுவான், எது நடந்தாலும் உடனே இது சம்மந்தப்பட்ட யாருமே நான் விட மாட்டேன், நான் சிவப்பு கண்ணை காட்டுவேன் நரேந்திர மோடி வந்துடுவார். ஆனால் இதுக்கு சம்மந்தப்பட்டதே அவங்க தான், பதில் சொல்ல வேண்டியது அவங்க தான், டிஜிசிஏ தான், ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான். இது தொடர்ந்து எத்தனை முறை விஜய் ரூபானி வந்து குஜராத் முன்னாள் முதல்வர் போன விமானம் விபத்துக்குள்ளாகி இறந்தார். அந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்துச்சு. இவ்வளவும் நடக்குது, அக்கௌண்டபிலிட்டி இல்லை. முக்கியமாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜினாமாவும் செய்யலை, பொறுப்பும் ஏற்கலை. இண்டிகோ ஃபியாஸ்கோ நம்ம பேசணும் ஒரு வாட்டி. நான் இண்டிகோவில் பயணம் செய்யும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேசணும். அதை நான் ஜஸ்ட்டு போட்டால் அது மக்கள் அவ்வளோ பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த ஒரு மேகி கொடுத்தாங்க, அதில் உப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அதை நான் ஒரு 9 மாதங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரமில் போட்டு வழக்கு நடத்தி வென்று 10,000 ரூபா ஃபைனும், டு லிமிட்டட் எக்ஸ்டென்ட் வந்து அதை வந்து டிஃபெக்டாக இருக்குது உணவுப் பொருள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காம்போவாக விற்கக்கூடாது பொருள், அது வந்து லிமிட்டட் எக்ஸ்டென்ட்டில் வந்து அதையுமே அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸாக வந்து அறிவித்தாங்க கோர்ட்டு. ஆனால் இன்றைக்கும் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உனக்கு டீ வேணுமா, நீ கூட சேர்த்து உப்புமா வாங்கு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 2 கிளாஸ் 47 படி பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை வந்து வாங்குவதற்கு இன்னொரு பொருளை நீ வாங்கணும், இந்த பொருள் மேலே எனக்கு தேவை இருக்குது, அப்போ இன்னொரு பொருளை நீ வாங்கணும் அப்படின்னு நிர்பந்திப்பது தப்பு அப்படின்னு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சட்டம் சொல்லுது.
அதே சட்டத்தை நம்ம நீதிமன்றத்தில் காட்டி ஆர்டரும் வாங்குகிறோம். அதை வந்து ஒரு பதிவாக போடுறோம். இதெல்லாம் எங்கே நடக்குது? விமான போக்குவரத்து தான் நடக்குது. அது ஒரு பதிவாக போடுறோம். போட்டால் அதுக்கு கீழேயே அவ்வளோ கன்சியூமர்ஸ் வந்து போடுறாங்க. இன்னும் இப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உத்தரவுகள் வாங்குறீங்க, அந்த 10,000 நாங்கள் இன்னும் வாங்கலன்னு வைங்களேன். இன்னும் நேற்று தான் வந்து ஒரிஜினல் ஆர்டரே வந்துச்சு. அப்போ அது அப்பீல் போகிறதா என்ன இனிமேல் தான் முடிவு எடுக்கணும். அவ்வளவுக்கு மோசம். இண்டிகோடைய ஃபியாஸ்கோ என்ன நடந்துச்சு? டிஜிசிஏ வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெகுலேஷன் என்ன அப்படின்னா FTDL இஃப் ஐம் ரைட், அதாவது ஃப்ளைட் டைமிங். அதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டா அதுக்கு அடுத்து மீண்டும் அவருக்கு எத்தனை மணி நேரம் வந்து அவருக்கு ரெஸ்ட் இருக்கணும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு கேபின் க்ரூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வாரத்தில் எத்தனை நாள் லீவு. ஏன்னா அவங்க முறையாக ஓய்வு எடுத்தால் தான் அடுத்து அவங்க பயணம் போக முடியும். அப்போ அதை குறைக்கிறாங்க. அவங்களுடைய பணி நேரத்தை குறைச்சி அதுக்கு வந்து ஒரு டெட்லைன் மாதிரி கொடுக்குறாங்க. கடந்த மாதத்துக்கு ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க. இந்த மாதத்துக்குள்ளே நீ இதை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு டெட்லைன். அந்த டெட்லைனை மதிக்கவே இல்லை இண்டிகோ. அப்போ என்ன ஆச்சு? அதன்படி அவங்க செயல்படுத்த ஆரம்பித்த உடனே ஏற்கனவே எடுத்த புக்கிங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இப்போ அந்த டெட்லைனை செயல்படுத்தினா ஒரு ஆள் செஞ்ச வேலைக்கு 2 பைலட் போடணும். அப்போ தான் அதை மேட்ச் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, அதாவது 2 பைலட் பண்ணுற வேலைக்கு 3 ஆளாக போடணும் குறைஞ்சபட்சம். 2 பேருக்கு ஒரு ஆளாவது எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அதை மேட்ச் பண்ண முடியும். கேபின் க்ரூவும் அதே மாதிரி. அவன் அதை அடாப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட டிஜிசிஓட அவன் மோதுறான். ஏன் எப்படி மோதுற தைரியம் வருதுன்னா, நான் ஒரே ஆள் மோனோபோலி இல்லை டுவோபோலி, நானும் ஏர் இண்டியா மட்டும் தான் இருக்கிறோம், எவன் எங்களை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு. மோதுறதுடைய விளைவு February வரைக்கும் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரம்பா, கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுப்பா அப்படின்னு ஒன்றிய அரசு பணிஞ்சு போகுது. அப்போ ஒரு அரசினுடைய இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த ஏவியேஷன் மினிஸ்ட்ரியை, விமான போக்குவரத்து துறையவே கொடுங்கோளாறில் மாற்றி வச்சுருக்காங்க. அதனுடைய விளைவு தான் நிறைய பிரச்சனைங்க. இண்டிகோலாம் நீங்கள் ஏறி போனீங்கன்னா வெறுத்து போயிடுவீங்க. ஏர் இண்டியாவில் போனீங்கன்னா வெறுத்து போயிடுவீங்க. இண்டிகோக்கு ஏர் இண்டியா ஓகேவா இருக்கும். ஆனால் நியாயத்தை சொல்லணும், இண்டிகோக்கு ஏர் இண்டியா ஓகே. ஆனால் மற்ற சர்வீஸோட கம்பேர் பண்ணுவோம். திடீர்னு ஒரு காமெடி ஒன்று பண்ணுவானுங்க. இதை நம்ம சொன்னோம்னா லோ காஸ்ட் ஏர்லைன் அப்படின்னு. என்னுடைய வழக்கில் கூட சொன்னாங்க லோ காஸ்ட் ஏர்லைன். நாங்கள் ஜட்ஜே கேட்டார் சூப்பராக, எவ்வளோப்பா வாங்கினவர் இண்டிகோ சார்பாக அப்பேரான அட்வொகேட்டை கேட்டார். லோ காஸ்ட் ஏர்லைன் சொல்லிட்டே தான் நான் சொல்ல வேண்டியது. சரி எவ்வளோ டிக்கெட்டு? 28,000 அப்படி. நேரம் பார்த்து 8,000 ஸ்டார்ட் ஆகுது. 7,000 8,000 டிக்கெட் கிடைக்குது. எப்போ நேரம் பார்த்தா தூக்கிடுவான் அப்படியே. இது லோ காஸ்ட் ஏர்லைனா? அப்போ மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிப்பதற்கென்றே ஒரு விமான சேவையை நடத்துகிறான். இங்கிருந்து வெளிநாடு போனீங்கன்னா சில நேரங்களில் வந்து எமிரேட்ஸில் கூட கம்மியாக இருந்துடும். ஆனால் நீங்கள் டொமஸ்டிக்கில் இங்கேருந்து டெல்லி போகிறது ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள டேக்ஸ் அந்த மாதிரி. அப்போது நரேந்திர மோடியின் அரசாங்கம் பதவியேற்றதற்கு பின்னால் இதை டுவோபோலி ஆக்கி வெறும் 2 பெருமுதலாளிகள் மட்டுமே அனுபவிப்பதை போன்று இந்த நிர்வாகத்தை சீரழித்து அதில் உள்ள அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா இந்த நாட்டினுடைய தான், நீங்கள் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனாலும் அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. நல்லா பாருங்கள், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனாலும் அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. காஷ்மீரில் குண்டு வெடித்தாலும் சரி, டெல்லியில் குண்டு வெடித்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. உடனே தீவிரவாதி அவங்க பகல்காமா அப்படி அவனை பாரு சுக அக்கௌண்டபிலிட்டி. யார் ராஜினாமா பண்ண போகிறீங்க? இதுக்கு யார் பொறுப்பேற்க போகிறீங்க? இப்போ அஜித் பவார் ஒரு டெபுட்டி சிஎம் போய் கிராஷ் ஆகிருக்கு. இப்போ பொறுப்பு யார் ஏற்பா? அதை பற்றி பேசுனா கவலையான நேரத்தில் என்ன பேசுகிறான் பாரு. ஐயோ தேச துரோகி. இந்த நேரத்தில் என்ன முக்கியம்? நம்ம தேசத்து பின்னால் நிற்கணும். நம்ம என்ன அஜித் பவார் கொடுப்போம்? அதெல்லாம் அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த நிர்வாகம் இதை வந்து இதற்கான முறை, அதான் நான் சொல்கிறேன். இது யூஸ்வலாக வந்து விமான போக்குவரத்தில் விபத்து நடக்கிறது யதார்த்தம் தான்ப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோமா இல்லையா நம்ம? ஆனாலும் இந்த சதிங்கிற வலையில பின்றாங்கல்ல, ஏதாவது சதி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுதில்லை. அதற்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஏன் ஒரு சதிங்கிற வலைக்கு போகிறாங்க? சதின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இதே யோகி ஆதித்யநாத் வந்து பட்டேங்கேத்தோ கட்டேங்கன்னு போன தேர்தலில் வந்து மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் செய்தார் யோகி ஆதித்யநாத். அதையே கண்டித்த மனுஷன் அஜித் பவார். திஸ் கண்ட்ரி இஸ் ரன் பை அம்பேத்கரைட் பிரின்சிபல்ஸ். இதுக்கெல்லாம் இடம் இல்லை. தேர்தல் நேரத்திலேயே அந்த விஷயத்தில் ஊழலில் வந்து கரை புரண்ட ஆள், இப்போ தன்னுடைய கட்சி 2 உடைச்ச துரோகத்தை சுமந்த ஆள், பாசிஸ்தானு இறந்துட்டார். பட் ஒருத்தருடைய மரணம் அவங்களுடைய வரலாற்று பிழைகளை மன்னிக்காதுன்னு வைங்களேன். இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்குற ஆள், பிஜேபி கூட்டணியில் இருந்துக்கிட்டு. இப்போ இந்த முறை திடீர்னு வந்து நாங்கள் தனிச்சை நின்றுக்கிறோம் அப்படின்னு நின்றால் அது ஒரு மேபி ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், தெரில என்னென்னு. திரும்ப அவங்க தாய் வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததாகலாம் வந்து செய்திகள் பரவக்கூடிய சூழ்நிலையில் தான் இதன் மேலே வந்து ஒரு சதி பிரச்சனை இருக்கும். ஏன்னா மகாராஷ்டிரா வந்து முக்கியமானது இல்லையா, மேன்செஸ்டராக இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு ஜிஎஸ்டியில் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு அரசியல் பழிவாங்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி
ஏன் வலுப்பெறுதுங்கிறதா என்னுடைய ஆரம்ப பதிலிருந்து சொல்றேன். ஏன் வலுப்பெறுது அப்படின்னா இன்னைக்கு விபத்துகள் சர்வசாதாரணமாகி போச்சு. அப்ப சர்வசாதாரணமாக அது ஆனதா அல்லது வேண்டுமென்றே சர்வசாதாரணமாக அதை ஆக்கி விட்டீர்கள் அவங்களை வேண்டப்படாதவங்களாம் எலிமினேட் பண்றதுக்கு அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்குது. அஜித் பவார் தொடர்ந்து பல விஷயங்கள்ல வந்து நல்ல மனிதராகவே நல்ல மனிதராகவே இருந்திருக்கிறார். பல விஷயங்களில் கெட்ட மனிதராகவும் இருந்திருக்கிறார். பாஜகவில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ ஹிமந்தா பிஸ்வா சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுலாம் வந்து வெறிநாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறாப்புல. முஸ்லீம்ஸ் அப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் வெளியே ஏற்றுவோம், முல்லா இவனுங்களை மியான்களை வந்து தூக்குனா தான் எனக்கு அந்த மாதிரி வெறி கொண்டு என்றைக்குமே கத்துனது கிடையாது அஜித் பவார். அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓரளவு கரெக்டான ஆள், ஓரளவு சரியான நபர் தான். ஊழலில் வந்து கருத்து கிடையாது நமக்கு சொல்கிறதுக்கு. அப்போ அப்படிப்பட்ட நபர் ஏன் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தார். பாஜக கூட்டணியிலேயே என்னை யார் குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி அவங்களே என்னை கூட்டணியில் சேர்த்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா அப்படின்னு பேட்டி கொடுத்தார் கடந்த காலத்தில், இப்போ சமீபத்தில். அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது? நல்ல ஒரு பவர் ஹவுஸாகவும் இருந்தார் அவர். இப்போ என்ன எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னும்போது தனக்கு வேண்டப்படாதவர்களை எலிமினேட் செய்வதற்காகவே இந்த விபத்துகள் எல்லாம் நார்மலைஸ் செய்யப்பட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுவதை யாராலும் தடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேயான அந்த வார்த்தை மோதல் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஜோதிமணி அவர்களாகட்டும், திருச்சி வேலுச்சாமி அவராகட்டும் திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாங்க. அந்த கூட்டணி குறித்து இந்த தொகுதியில் தான் நாங்கள் நிற்போம்னு சொல்லி பல்வேறு சிக்கல்கள். இப்போ திமுகவிலிருந்தும் அந்த மதுரை எம்எல்ஏ தளபதி அவரும் வந்து ஒரு காங்கிரஸ் குறித்தான விமர்சனம் வைத்திருக்கிறாரு. இந்த சூழலில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவையும் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச போகிறாங்க. இந்த தொடர்ச்சியாக இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான அந்த உரசல், இதற்கு பின்னாடி வந்து விஜய் வந்து காத்திருக்கிறாரு, காங்கிரஸுடைய வருகைக்காக எந்நேரம் காத்திருக்கிறாரு. ஏன்னா கூட்டணிக்கு வேறு யாருமே போகலை, காங்கிரஸை உள்ள இழுத்து இந்த தேர்தல் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி விஜயும் காங்கிரஸுக்காக காத்திருக்கிறாருன்னு ஒரு கருத்தும் இருக்குது. இந்த கூட்டணி இடையான விரிசலையும் இந்த விஜய் குறித்தான இந்த கருத்தையும் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது கூட்டணி விரிசலாக இதை நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு ஒரு தரப்பு வந்து இருதரப்பிலும் வந்து வரம்பு மீறி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவரவர் கட்சி நலனில் அக்கறை வைத்து வரம்பு மீறி பேசிக்கொள்கிறார்கள். விரும்பத்தகாதது அப்படின்னாலும் அவரவர் கட்சி நலனில், எங்கள் கட்சிக்கு என்ன நலன் அப்படின்னா எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது எங்கள் கட்சியுடைய நலன் அப்படின்னா அதை கருத்தில் கொண்டு சில நேரம் வரம்பு மீறி பேச்சு வருது. அப்படி கொடுத்துடக்கூடாது, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசி வருது. இது வந்து விரிசலை நோக்கி செல்லலை. இந்த கூட்டணியில் தன்னை என்ஹான்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னு காங்கிரஸும், அதை வந்து அப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு திமுகவும். அதில் அந்த வார்த்தை பிரயோகத்திற்கு நேற்று வந்து ஆர்எஸ் பாரதி கூட தெளிவாக சொல்லியிருக்கார். இப்படி தேவையில்லாமல் அன்வான்ட் பேச்செல்லாம் வந்து பேசக்கூடாது. இவர் எம்எல்ஏவுடைய பேச்சுக்கு, திமுக எம்எல்ஏவுடைய பேச்சுக்கு எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் கேட்ட இன்னொரு இணை கேள்வியோடு சேர்த்து இதை பார்த்தா தான் இது புரியும். இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க கனிமொழி வந்து போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ கூட்டணி என்பதோ அது தொடர்பான அடுத்த கட்டம் என்பதோ அது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பதோ வீரியப்பட்டு போகும்போது வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். எந்த கட்சிகளையுமே இன்னும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலை. ஆனால் காங்கிரஸ் அந்த கேள்வியை எழுப்புறது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் 2 மாதமாக காத்திருக்கிறோம், இன்னும் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு. 3வது பெரிய கட்சியில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்ல. எங்களை நம்பி வந்து 2வது இடத்திலே கூட்டணி கட்சிகள்லேயே அதிக தொகுதியை பெறக்கூடிய நம்பர் 1 கட்சியாக நாங்கள் தானே இருக்கிறோம். மற்றவங்க கதை வேறு. அதிக தொகுதிகளை கேட்குறது மட்டும் விஷயம் இல்லை, அதுக்கேற்ற பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு இருக்கணும்ல. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கேற்ற தயாரிப்புகள் நாங்கள் எடுக்கணும்ல, வின்னபிலிட்டி அதிகப்படுத்தணும். சூழ்மேகம் அப்படியே கருமேகம் சூழ்ந்து வருகிறது, பாசிசத்தின் கருமேகம். அட் எனி காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே வந்து பாசிசத்தினுடைய பிடிகளை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பல்முனை முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படின்னும் போது டஃப்பாக இருக்கும்ல தேர்தல், அதுக்கு எங்களை தயார்படுத்திக்கணும்ல. அப்போ அதுதான் இன்னொரு சொல்ல வந்து அதுக்குள்ள இடையே இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இது நீங்கள் இந்த எதிர்முனையில் உள்ள அந்த 2ஆம் துணை கேள்வியை சேர்த்து தான் இதை வந்து முடிவு பண்ணணும். உங்களை உள்ள இழுக்கு பார்க்குறாரா அப்படின்னு விஜய்னு கேட்டீங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள், இது வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்பு விஜய் எடுத்ததாக நீங்கள் செய்தியாக கூட கேள்விப்பட்டீங்க? ஆக்கப்பூர்வமாக வேணாம், காங்கிரஸ் நிர்வாகிகள் எடுக்கிறாங்களா அதுக்கு? விஜய், நான் கேட்குறது விஜய். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பதில் இந்த பலமுறை நாம் வந்து நேர்காணலில் அதை பேசியிருக்கிறோம். யார் எடுத்தா? தலைவர் செல்வ பெருந்தகை எடுத்தாரா, தலைவர் ராகுல் காந்தி எடுத்தாரா, மல்லிகார்ஜுன கார்கே எடுத்தாரா நான் கேட்டேன்.
சரி, தலைவர் சொல்ல பிறந்தது சட்டமன்றத்தில் இன்னும் தெளிவாக வேற பேசிட்டாரு. அடுத்த கட்டத்தில் டெல்லியில் நீட் மீட்டிங் முடிச்சும் பேசிட்டாரு. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தெளிவாக இருக்குது. சில தலைவர்கள் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும், நல்ல முக்கியமான தலைவர்கள் சில தலைவர்கள் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும், அவங்க பேச்சில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டே இப்போ நான் ஆரம்பிக்கும்போது சொல்லிட்டேன். நான் கேட்பது, இப்போ கன்னிமொழி போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி விஜய் என்னென்னலாம் முயற்சி எடுத்திருக்காரு? அது மாதிரி ஒன்றுமே தெரியலையங்க. ஒரு அவ்வளவு ஏன் அவருக்கு ஆதரவாக ட்வீட் போட்ட ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி செலுத்தலைங்கிறது பெரிய சர்ச்சை பொருளாக இருக்குது. இது போல வார்த்தை மோதல்கள் வரும் பொழுது கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் வரும், உடைந்து வெளியே வருவாங்க. அப்போ நம்ம கூட வந்து தேர்தலை சந்திக்கலாம்னு விஜய் நினைக்கிறாரோ என்னமோ. அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படியே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கும். அவர் தான் கதவு திறந்து வச்சிருக்கிறாரு, தயாராக இருக்கணும். அதுதான் அரசியல். ஒருத்தவங்களுக்கு கூட்டணியில் வரணும் அப்படின்னா அவர் கதவு மட்டும் திறந்து வைக்கல, அவர் டிஃபென்ஸ் மோட்லேயோ அல்லது வந்து வெல்கமிங் மோட்லேயோ இல்லை. அவர் அஃபென்ஸ் மோடில் அடிச்சுக்கிட்டே இருந்தார். விசிகா வரும், இந்த கூட்டணி உடையும். காங்கிரஸ் வரும், இந்த கூட்டணி உடையும். அவ்வளோ ஏன் விஜய் வருவார், பிள்ளையா சொல்லி போட்டாங்க அப்படின்னாரு. அதுதான் அரசியல். இவர் அந்த அடிப்படை அரசியலே செய்ய மாட்டேங்கிறாரு. கூப்பிட்றது முதல்ல யார் இருக்கா? நான் அதுக்கு தான் எல்லாத்தையும் விட உச்சபட்சமாக ஒன்று சொல்லிட்டேன். இவருக்கு ஆதரவாக ட்வீட் போட்ட எடப்பாடி விட்டுருங்க, இவங்கெல்லாம் கூட ஸ்டேட்டில் இருந்தவங்க. நம்ம முதல்வர் போட்டார், இடி சிபிஐ வரிசையில் சிபிஎஃப்சி சேர்ந்துருச்சு அப்படின்னு போட்டார். அது கூட மூடலாக இருந்துச்சுன்னு விட்டுறலாம். எங்களுடைய எம்பிக்கள் ஆதரவாக பதிவு போட்டாங்க. எங்களுடைய தலைவர், தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர், அவரை விட பெரிய ஆள் யார் போடணும் இப்போ இவருக்கு? அவரே ட்வீட் போடுறாரு, இது தப்புன்னு. அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்திருந்தால் கூட அது கூட்டணிக்கு விஜய் தயாராகிறாரு நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வாஸ்தவமாக ஒரு லாயக்காக இருந்திருக்கும். அதை கூட செய்யலையே அவர். இந்த கோணத்தில் நம்ம யோசிக்கணும்ல. அவர் அந்த கூட்டணிக்கான எந்த மரியாதையும் செஞ்ச மாதிரி தெரியலையே. அப்படி பார்த்தா ஒரு வாதத்துக்கு நம்மலாம் உட்காந்து நேரத்தை விரயம் பண்ணி பேசணும் அப்படின்னா கூட அதுக்கு அவர் ஏதாவது ஒரு முனைப்பை எடுத்ததாக எந்த சாத்தியமும் தெரியலையே. இல்லை, முனைப்பை எடுத்திருப்பாரு. ஒருவேளை இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காரோ, விஜய் இந்த தேர்தலில் நம்ம விஜய் கூட சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது, அந்த பார்வையை நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம பதிலே சொல்ல வேணாமே. அதுக்கு எழும்பிய கூட தான் முனைப்பாக இருந்துச்சு, ஓப்பனாகவே முனைப்பாக இருந்துச்சு. நம்ம ராகுல் காந்தி விஜய் கூட இந்த தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டாம் சொல்லிட்டாரு. இப்போ என்னுடைய கருத்துக்கு அது வலு சேர்க்க நல்லது தானே, அப்படித்தானே இருக்கணும். அதுதானே முறை. வி ஆர் லாயல் பார்ட்னர்ஸ் ஹியர். அப்படி இப்படி இல்லை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டணி மாதிரி இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க முன்னுதாரணமாக இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக, இவ்வளவு சென்டர் ஃபோக்கஸ்டாக ஒன்றிய அரசு இங்கே இறங்கி இவ்வளவு வேலை பார்க்கறதுக்கான முக்கிய காரணம் என்ன? திமுக கூட்டணி தான். இதை இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணி இதில் இப்போ இன்றைக்கி விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படமாகட்டும், அன்புமணியுடைய சிபிஐ வழக்காகட்டும், எடப்பாடியுடைய கட்சி விவகாரங்கள் ஆகட்டும், இதை எல்லாத்தையுமே ஒரு கையில் போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜினியரிங் பண்ணி பிஜேபி சிரமப்படுறதுக்கான ஒரே காரணம், இங்கே வெற்றிகரமான ஒரு கூட்டணி தொடர்ந்து 4 முறை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவையே அசர வைத்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருந்த வேளையில், மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஆனாலும், ஒன்றிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் ஆனாலும், எல்லா தேர்தலிலும் பாஜகவிற்கு நோ தான் சொல்லி இருக்கிறது. என்னடா காரணம் அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கூட்டணி இல்லையா? அப்போ இந்த கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பதும், இந்த கூட்டணிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதும், இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே வராமல் பார்த்துக்குது என்பதும் நீங்கள் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பாருங்கள். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். கேட்வே ஆஃப் சவுத் இந்தியான்னு கர்நாடகாவை சொன்னாங்க. ஆல்ரெடி தே ஆர் தேர். நல்ல அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் தெலுங்கானாவில் கூட இப்போ எங்களுடைய கவர்மெண்ட் இருந்தாலும் பண்டி சஞ்சய் வந்து கொஞ்சம் நல்லா அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கான பணிகளை செஞ்சு ஓரளவு பேசு பொருளாக அங்கே இருக்கிறாங்க. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓரளவு அவங்க வராங்களோ இல்லையோ அவங்களுடைய பாசிச விதைகள் வந்து தூவப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வேலையை கச்சிதமாக துணை முதல்வராக இருந்து கொண்டு அங்கே இவர் பார்க்குறாரு, பவன் கல்யாண் பார்த்துக்கிட்டு இருக்கார். கேரளாவில் ஒரு எம்பியை எடுத்துக்கிட்டோம்னு பெருமிதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவர் இப்படியாகும். கர்நாடகா, எனக்கு வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? கர்நாடகாவிலேருந்து ஒருத்தன் பதிவு போடுறானே, ஒரே நேரத்தில் 2 மாநிலத்துக்கு சிஎம்மாக இருக்க முடியுமா? எப்படியும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துடும், கர்நாடகாவில் நடக்கும், 2 சிஎம். இப்படி ஓவர் அநியாய பில்டப் கொடுத்தாங்க அண்ணாமலைன்னு ஒருத்தருக்கு. அவரை வந்து கல்தாமட்டிலே வச்சு அவரை உட்கார வச்சுருக்கணும், உட்கார் அப்படின்னு. எங்கே? தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம் இந்த கூட்டணி இல்லையா? அது மட்டுமா?
இந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் நீ பண்ற வீராப்பு ஒத்து வராது ராஜா, நீ கொஞ்சம் ஒதுங்கி போய் நயனார் நாகேந்திரன் நான் கொடுக்குறோம், அவர் தான் ஏடிஎம்கேவோட கொஞ்சம் இசைவா பேசுவாருன்னு அடுத்த பிரதமர், அடுத்த மோடி அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுக்கப்பட்ட அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்தே இறக்குவதற்கு காரணம் இந்த கூட்டணி இல்லையா? அதனால இந்த கூட்டணியின் மீது இவ்வளவு விமர்சனங்களும் இவ்வளவு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய வேளையில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில இருந்து தான் கூட்டணிக்கு காங்கிரஸ் வரணும் என்று நினைக்கிறார் விஜய் என்று ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டால் கூட அதற்கு ஒரு அடியை கூட அவர் எடுத்து வைக்கல. அவர் கூட்டணிக்கு வர வேணாம், அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ராகுல் காந்தி போஸ்ட் போட்டாரு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லல, நாம உட்காந்து பேசுறவங்க தான் முட்டாள், இது ஒரு கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் தான் முட்டாள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், தெளிவானவர்கள். பாசிசத்துக்கு எதிரான இந்த கூட்டணியை தான் மக்கள் ஆதரிப்பார்கள், வரவேற்பார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு உதாரணம், ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிட்டது. திமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு, 4வது இடத்துக்கு போயிருச்சு சொல்லப்போனால் அந்த டைமில். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய நபராக அந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் தெரிஞ்ச, திமுகவும் எதிர்க்கும், ஆனால் அடக்குமுறை இவர் மேலே தான் ஏவுது, இவர் தான் பயங்கரமாக எதிர்க்கிறாரு, முதல்ல நிற்கிறாரு, தேர்தலை நிறுத்துறாங்க, சின்னம் கொடுக்குறாங்க, தொப்பி இல்லை ஃபஸ்ட்டு தொப்பி, அப்புறம் தான் குக்கர், ஃபஸ்ட்டு தொப்பி கொடுக்குறாங்க, நிற்கிறாரு, ஜெயிச்சிருவாருன்னு தெரிஞ்சிருச்சு, தேர்தல் ஆணையத்தை வச்சு தேர்தலையும் நிறுத்துறாங்க. பணப்பட்டுவாடா பண்ணாங்க, அதுக்கா இது அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் அவர் கட்டையிலே கொடுக்கல. அதுக்கப்புறம் திரும்ப தேர்தல் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் குக்கர் நிற்கிறாரு, திரும்பவும் 1008 பிரச்சனைகள் விமர்சனங்கள் வந்தது. என்னமோ ஒரு சிஎமுக்கே ஜெயிச்ச மாதிரி தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு வெற்றியாக இருந்தது. இதெல்லாம் காரணம் என்ன? அதுக்கெல்லாம் காரணம் டிடிவி அப்படின்னு அதுக்கு அடுத்தடுத்த தேர்தலில் ஒரு மண்ணை கவனத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் காரணம் டிடிவி இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி என்று யார் இருந்தாலும் தமிழ்நாடு அவர்களே வரவேற்கும். இல்லை, அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி இருக்குது. ஆனாலுமே இப்போ விஜய் மீது எங்களுக்கு இது இல்லை, விஜய் கூட கூட்டணி போகலை, விஜயுமே அதற்கு தகுதியான நபர் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனாலுமே திமுக மீதான இந்த விமர்சனங்கள் வைக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய, காங்கிரஸ் எம்பிகளுடைய நோக்கம் தான் என்ன? மதுரையில் இந்த தொகுதியில் நாங்கள் தான் நிற்போம், காங்கிரஸில் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்கூட்டியே ஒரு எம்பி சொல்கிறாரு. என்ன தப்பு இருக்குது? அது உங்களுக்கு கூட்டணியை உடைக்கிற பேச்சு இல்லைல்ல. அது நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணியை உடைக்கிற பேச்சு இல்லை. இல்லை, தொடர்ச்சியாக திமுக மீதான விமர்சனங்கள் வைத்து விட்டு இப்போ இந்த தொகுதியை நாங்கள் காங்கிரஸுக்கு கேட்போம் அப்படிங்கும் பொழுது அது கூட்டணிக்குள்ளே ஒரு உரசலை ஏற்படுத்த தானே செய்யும். இல்லை, அது நான் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக எத்தனை கேள்வி கேட்டாலும் தேசிய தலைமை ஒன்று சொல்லியிருக்கிறது. அது எங்களுக்கும் சேர்த்து வாய்ப்பு. தேசிய தலைமை கண்டித்து அனுப்பியது பிறகுதான் அதுதான். அப்போ அவர் மீறாரு நான் மீற முடியுமா? அப்படி ஒரு வாதத்துக்கு நீங்கள் வரதா இருந்தா நான் என்னைத்தான் சொல்ல முடியும். நீங்கள் இது சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக இருவேறு கருத்துக்கள் வருகிறது, அதில் ஒரு தலைவர் இப்படி பேசுகிறார், உங்கள் கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது சம்பந்தமாக தாங்க பேசக்கூடாதுன்னு தலைமை சொல்லியிருக்குன்னு சொல்கிறது தான் எனக்கு அழகு. அவர்கள் பெரும் தலைவர்களாக இருக்கலாம், முடிவெடுக்கும் இடங்களில் பங்கேற்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம். நான் அவ்வளோ பெரிய தலைவர் கிடையாது, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தொண்டன். அந்த வகையில் இதில் கருத்து தெரிவிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்கிறேன். காரணம், கருத்து தெரிவிக்க கூடாது என்று தலைமை சொல்லியிருப்பதனால். தொடர்ச்சியாக ராகுல் காந்தியுமே சொல்லியிருந்தாரு, காங்கிரஸுக்குள்ளே நிறைய ஆர்எஸ்எஸ் ஊடுருவல்கள் இருக்குது, அதெல்லாம் களை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடாதுன்னு காங்கிரஸுக்குள்ளே அதே போன்று வேலை பார்க்குறாங்களா? காங்கிரஸ்குள்ளே இருந்தே வேலை நடக்குதா? இது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷன். ராகுல் காந்தி சொன்ன கருத்து நான் சொன்னது அது இதுக்காக சொன்னார். அவர் எப்போ சொன்னார்? குஜராத்தில் சொன்னார். அது ஆக்சுவலாக அதாவது இது எப்படி, நான் ஏற்கனவே சொன்னேன், இருவருமே கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு தான் நான் விளங்குறேன். இதை பார்த்து இந்த கூட்டணியில் தன் கட்சியை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் திமுக காரர்களும் இருக்கிறார்கள், காங்கிரஸும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொன்னேன். ஒரு விஷயத்தை அதிகப்படியாக எக்ஸாஜரேட் பண்ணி இது ஆர்எஸ்எஸ் காரங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நியாயமற்ற கேள்வியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான, நான் பலமுறை சொன்னது உண்டு, தேசிய அளவில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான எங்களுடைய மாற்றும் தீர்வும் காங்கிரஸ். ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்திற்கு எதிரான மாற்று மருந்து திராவிடம். இது என்னை பொறுத்தவரை இரு கண்கள் மாதிரி. நான் கொள்கை ரீதியாக ரொம்ப தெளிவாக பயணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒற்றை விஷயத்துக்காக தான் இரு பக்கமும் தாங்கி பிடிச்சி நடக்கிறேன். அதனால் இரு பக்கத்திலிருந்தும் இது போன்ற ஏற்கத்தகாத வாதங்களை நான் நிராகரிக்கிறேன். இல்லை, ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது, வார்த்தை முதல் வரும்பொழுது தான் ராகுல் காந்தி அவர்கள்
அந்த மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து திமுக கூட தான் காங்கிரஸ் இருக்கும்னு வெளிப்படையான தகவல்லாம் வந்துச்சு. இன்றைக்கு கனிமொழி கருணாநிதி சந்திக்கிறாங்க, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த கூட்டணி மீது எந்தவித வார்த்தை மோதல்களும் இருக்காதுன்னு நம்பலாமா? சொல்ல முடியாதுல்ல உறுதியாக. அது எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இது ஒரு நட்பு சுட்டுதல் தானேங்க இதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து இது இன்றைக்கு முடித்து வைத்து விடுவாரா ராகுல் காந்தி? அதெல்லாம் முடிச்சுடுவா. எவ்வளோ நெருக்கடியிலே என்ன சொல்கிறோம், நெருப்பிலே வளர்ந்து நெருக்கடியிலே பிறந்து வந்த தலைவர் அவர். அதனால் அவருக்கும் நம்முடைய முதல்வருக்குமான நெருக்கம், அந்த நெருக்கடி, இந்த நெருப்பு, இந்த நெருக்கம் எல்லாமே வந்து சரியாக முடியும். அதிமுக என்கின்ற ஒரு பாசிச சக்திக்கு துணை போகக்கூடிய அதிமுகவுடைய தலைமையிலான இந்த கூட்டணி என்பது மண்ணைக்கவும், மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு இது பெரியார் மண், திராவிட மண், இது சித்தாந்த மண், இது விழிப்புணர்வு மண், இது பகுத்தறிவு மண் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும். அதற்கு உறுதுணையாக இன்றைக்கும் காங்கிரஸும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் இருப்பார். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு